பரலோகத்தில் இருக்கிற எங்களை பெற்ற தகப்பனே, நீர் செய்கின்ற எத்தனையோ நன்மைகள் எண்ணில் அடங்காதவை. நாங்கள் வாழுகின்ற ஒவ்வொரு நொடியும் அனுபவிக்கின்ற ஒவ்வொன்றும் எல்லா நன்மைகளும் உம்மால் எங்களுக்கு அருளப்பட்டவை. இத்தனை நன்மைகளையெல்லாம் நாங்கள் அனுபவிக்கிறோம் என்றால் எங்கள் மீது நீங்கள் வைத்த அன்பு எத்தனை உயர்ந்ததோ என்று எங்களால் புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு அத்தனை உயர்ந்ததாக இருக்கிறது. தேவனே, உம்முடைய அன்பை நாங்கள் ஆராயவும், நீர் எத்தனை உயர்ந்தவரோ என்று நாங்கள் தெரிந்து கொள்ளவும், அதை மற்றவர்களுக்கு தெரிவிக்கவுமே எங்களை படைத்திருக்கிறீர். அதை உணர்ந்தவர்களாக, உம்முடைய உள்ள குமரலை நாங்கள் உணர்ந்தவர்களாக, நீரே சிறந்தவர் என்பதை நாங்கள் நொடிக்கு நொடி அனுபவபூர்வமாக உணர்ந்து கொண்டு அதை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தி உம்மிடத்திற்கு நாங்கள் அவர்களை கொண்டு வரக்கூடிய பிள்ளைகளாக எங்களை பயன்படுத்த வேண்டும் என்று வேண்டுகிறோம். இப்பொழுதும் உம்முடைய வேத வாக்கியங்களை நாங்கள் தியானிக்கப் போகிறோம். நீர்தாமே உதவி செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகின்ற பாடம், ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் யார்? ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் யார்? இதுதான் இன்றைக்கு டைட்டில். சாதாரணமாக வெளிப்படுத்தின விசேஷம் என்று சொன்னவுடனே அநேக கிறிஸ்தவ போதகர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக சொல்வது நமக்கு தெரியும். பொதுவாக பைபிள் என்பது மனிதன் அவ்வளவு எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் எழுதப்படவில்லை. இதற்கு எத்தனையோ சான்றுகளை பைபிளிலிருந்து உங்களுக்கு நான் அநேக முறை கூறியிருக்கிறேன். ஒரு தங்கம் நமக்கு வேண்டும் என்றால் கேஜிஎஃப்னா கோலார் கோல்டு ஃபேக்ட்ரி, அது படமாக எடுத்தாங்க. அங்கே இருக்கக்கூடிய தங்கம் இவர்கள் எடுக்க வேண்டும் என்றால் அதற்கு பல கோடி செலவழித்து அங்கே அந்த சுரங்கத்தை தோண்டி எடுக்க வேண்டும். அவ்வளவு எளிதாக சாதாரண கல் மண் கிடைப்பது போல தங்கம் கிடைக்காது. அதே போல பல விலை உயர்ந்த கற்கள், முத்துக்கள், இவை எதுவுமே அவ்வளவு எளிதாக கிடைக்கக்கூடியவை அல்ல. இயற்கை நமக்கு ஏதோ ஒரு பாடத்தை, ஒவ்வொரு அனுபவம் நமக்கு சொல்லிக் கொடுக்கும் என்றால், மதிப்பு மிக்கவை நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அதிகம் உழைக்க வேண்டும், ஆழமாக செல்ல வேண்டும், வெகு தூரம் செல்ல வேண்டும். பைபிளும் கூட ஏதோ மேலோட்டமாக படித்துவிட்டால் கண்டிப்பாக புரியாது. அப்படியாக இவர்கள் இயேசு கிறிஸ்துவை நான் நம்பிக்கொண்டேன், என்னை இயேசு கிறிஸ்துவானவர் என்னை ஊழியத்திற்கு அழைத்தார், எனக்கு நேற்று இரவு காணப்பட்டார், ஆகையால் நான் பைபிளை பிடித்துக்கொண்டு ஊழியம் செய்ய புறப்பட்டு விட்டேன் என்று உடனுக்கு உடனாக பைபிள் தெரியாமல், பைபிளை ஆராயாமல், பைபிள் படிப்பை படிக்காமல், ஒரு மருத்துவம் படிக்க வேண்டுமென்றால் 5 ஆண்டுகள் படிக்க வேண்டும். ஒரு பொறியியல் படிப்பை படிக்க வேண்டுமென்றால் அதற்கும் ஒரு 3 ஆண்டுகள் படிக்க வேண்டும். எந்த ஒரு காரியத்திற்கும் இவ்வளவு படிப்பு இருக்கும்போது ஒரு போதகம் சுமார் 2000 ஆண்டுகள் உயிர் கொண்டிருக்கின்ற இந்த கிறிஸ்தவத்தை வழிநடத்துவது இந்த பைபிள். இதற்குள்ளாக எத்தனையோ புரட்சி தோன்றியது, அவை அனைத்தும் கூட அழிந்து விட்டது, மறைந்து விட்டது. கிறிஸ்தவம் இன்று வரை நிலைத்திருக்கிறது என்றால் அதற்கு அடிப்படையே இந்த பைபிள். ஆகையால் பைபிள் அவ்வளவு எளிதாக நாம் எடை போடக்கூடாது. ஆராய்ச்சி என்பது மிகவும் தேவை. இந்த வசனத்தை கையில் பிடித்து ஒரு சில கிறிஸ்தவ அமைப்புகள்
அந்த அமைப்புகளிலே இருக்கக்கூடிய ஒரு சில பெண்கள், என்னுடைய கணவர் இயேசு கிறிஸ்து, நான் கல்யாணம் செய்து கொள்ளக்கூடாது, நான் இயேசு கிறிஸ்துவோடு நான் கல்யாணம் செய்து கொள்ளக்கூடிய காலம் ஒன்று உண்டு என்று இப்படியாக சொல்லி மிகப்பெரிய ஏமாற்றுத்தனத்தில் இருக்கிறார்கள் அவர்கள். பைபிள் என்பது பெரும்பாலான இடங்கள் உருவகமாக எழுதப்பட்டவை. உருவகம் என்றால் ஒரு விஷயத்தை சொல்லும்போது அந்த விஷயத்தின் தீவிரத்தை சொல்லுவதற்கு இன்னொரு விஷயத்தை காட்டுவார்கள். நம்முடைய எண்ணத்தை, உருவகம் என்றால் நம்முடைய எண்ணத்தை சொல்லும்போது, நாம் ஒரு கருத்தை சொல்லுவதற்கு வேறொரு விஷயத்தை காட்டுவது, தீவிரத்தை காட்டுவது. இயேசு கிறிஸ்துவை ஆட்டுக்குட்டியோடு ஒப்பிட்டார் பைபிளில். இதை பார்த்த ஒருவன், இயேசு கிறிஸ்து வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார் என்று சொன்னான் ஒருவன். அது பேர் இயேசு கிறிஸ்து ஆடு என்று சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து ஆடு கிடையாது, ஆட்டை போன்ற சுபாவத்தை, சாதுவான குணத்தை கொண்டவர் என்று பொருள். அதே போல பைபிளிலே நம்மை குறித்தும் தேவனை குறித்தும் தொடர்பு படுத்தி எத்தனையோ உறவுகள். தேவன் நமக்கு தகப்பன் என்றார், தேவன் நமக்கு தகப்பனோடு ஒப்பிட்டார், தேவனை நல்ல காதலனோடு ஒப்பிட்டார். ஏனென்றால் தகப்பனுடைய அன்பு நமக்கு தெரியும் எப்படிப்பட்டதோ, தாயின் அன்பு எப்படி தெரியும் நமக்கு. இருக்கக்கூடிய நம் கண்ணெதிரே இருக்கக்கூடிய விஷயங்களை ஒப்பிட்டு, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த தகப்பனுடைய அன்பை எத்தனை உயர்ந்ததென்றால் பார் நான் எப்படிப்பட்டவனோ. உன் தாய் கூட உன்னை மறக்கலாம். எத்தனையோ தாயமார்கள் பெற்றெடுத்து குப்பையிலே வீசி செல்லக்கூடியவர்களும் உண்டு. நான் உன்னை கையிலே வரைந்து கொண்டேன் என்று சொல்லுவார். நம் கண்ணெதிரே இருக்கக்கூடிய உறவுகளை ஒப்பிட்டு சொல்லுவார். ஒரு கணவனாக, ஒரு கணவன் மனைவி இருக்கும்போது அந்த மனைவி கணவனை விட்டு அநேக ஆண்களோடு தொடர்பு கொண்டு, ஒரு கணவன் மனைவி, அந்த மனைவி தன் கணவனை விட்டு அநேக பிற ஆண்களோடு படுத்துக்கொண்டு ஊர் சுற்றி கொண்டிருந்தாலும் கூட இந்த கணவன், ஐயோ என்னுடைய மனைவி இப்படி கெட்டு போகிறாளே, எத்தனையோ ஆண்களோடு படுத்துக்கொண்டு இவ்வளவு அசிங்கமான காரியத்தை செய்கிறாளே என்று உலக சம்பந்தமான ஒரு கணவனுக்கு எத்தனை கோபம் வரும். ஆனால் யாருக்கும் அன்பு வராது. அந்த கெட்டுப்போன மனைவி திரும்ப வந்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் பெரும்பாலும் இருக்காது. ஆனால் அதனோடும் கூட ஒப்பிட்டு, இப்படியாக நீங்கள் என்னை விட்டு போனீர்களே என்று, விட்டு போனாலும் பரவாயில்ல, என்னிடத்திலே வந்தால் நான் ஏற்றுக்கொள்ளுவேன் என்று அன்பு கரம் நீட்டக்கூடிய வசனங்களும் பைபிளிலே உண்டு. என்றால் உருவகம், உள்ளதை உள்ளபடி அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது. மணவாளன் என்றால் இயேசு கிறிஸ்து, மணவாட்டி என்றால் சபை. ஓகே. ஆனால் இங்கே இன்னொரு வார்த்தையும் நாம் பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 29. இங்கே யோவான் ஸ்நானகன் அவருடைய வார்த்தை. இங்கேயும் கூட அவர் உருவகமாக சொல்லுகிறார், ஒப்பிட்டு சொல்லுகிறார். என்னன்னு? மணவாட்டியை உடைய என்றால் கல்யாண பெண்ணை உடையவனே மணவாளன். நான் யார் என்றால் மணவாளனும் கிடையாது, மணவாட்டியும் கிடையாது. தன்னை மணவாளனுடைய சிநேக தோழனோடு ஒப்பிட்டு சொல்லுகிறார். என் இயேசு கிறிஸ்து மணவாளன். அவருடைய சீஷர்கள் எல்லாம், அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் மணவாட்டி. அனைவரும் சேர்த்து ஒரு பெண்ணாக வர்ணிக்கிறார், மணவாட்டி என்று. நான் அவருடைய தோழன் என்று. இதிலே நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய கருத்து, என்னுடைய நண்பராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறேன் என்று. மணவாட்டியை மணவாட்டியாக, மணவாளனை மணவாளனாக, சிநேகிதனை சிநேகிதனாக அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதற்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வெளிப்படுத்தின விசேஷம் என்பது அதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற பாத்திரங்களாகட்டும், மிருகங்களாகட்டும்,
நிறங்களாகட்டும், எண்களாகட்டும், இவை அனைத்தும் உள்ளது உள்ளபடியே அப்படியே எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படியே எடுத்துக்கொண்டால் அது தவறாகும். ஆட்டுக்குட்டியை இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டி என்றால் அப்படியே இயேசு கிறிஸ்து ஒரு ஆடு அப்படி எடுத்துக்கூடாது. இயேசு கிறிஸ்து சிங்கமும் என்று இருக்கிறது. அதுக்காக இயேசு கிறிஸ்து மிருகம் கிடையாது. பிசாசை சர்ப்பத்தோடு ஒப்பிடுகிறார். அதற்கென்று பிசாசு ஒரு சர்ப்பம் அல்ல. நீங்கள் சர்ப்பங்களையும் போல விவேகம் உள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லுவார் ஒரு இடத்துல. என்றால் நீங்கள் சர்ப்பங்களைப் போல விவேகம். அங்கே சர்ப்பத்திற்கு விவேகம் எவ்வளவு துடிப்பாக இருக்குமோ சர்ப்பம், அதற்கு சரியான பார்வை இல்லாவிட்டாலும், சரியான செவித்திறன் இல்லாவிட்டாலும் கூட அந்த உணர்வு பூர்வமாக அசைவுகளை வைத்தோ அதிர்வுகளை வைத்து உடனே எப்படி செயல்படுமோ துரிதமாக, அப்படியாக நீங்களும் அத்தனை துரிதமாக துல்லியமாக விவேகமாக இருங்கள் என்று சர்ப்பத்தோடு ஒப்பிடுகிறார். சர்ப்பம் என்ற உடனே சாத்தான் கிடையாது. அப்படியாக வெளிப்படுத்தின விசேஷம். ஆகையால் இங்கே மணவாளன் என்றால் யார், மணவாட்டி என்றால் யார், அந்த கல்யாணம் எப்போது என்று நாம் பார்க்கலாம். அதற்கு முன்பு பழைய ஏற்பாட்டில் இதை குறித்த சில விஷயங்களை நாம் பார்க்கலாம். ஏசாயா புத்தகம் 25ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும் ஊனும் நிலவும் உள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சரசமும் நிறைந்த விருந்தாய் இருக்கும். உருவகம் என்றால் ஒப்பிட்டு சொல்லுவது. ஒரு விருந்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். அந்த விருந்திலே எல்லாம் செழிப்பானவைகள் இருக்க போகிறது. அந்த விருந்திலே யாரெல்லாம் பங்கு பெறுவார்களோ அவர்கள் எல்லாரும் பாக்கியவான்கள் என்று இங்கே சொல்லிவிட்டு புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது அது கல்யாண விருந்து என்று சொல்லுகிறார். எப்போது முடிந்தது கல்யாணம்? மணவாளன் இயேசு கிறிஸ்து என்றால், மணவாட்டி சபை என்றால், இந்த மணவாட்டிக்கு இயேசு கிறிஸ்துவோடு எப்போது திருமணம் நடந்ததா அல்லது நடக்கப் போகிறதா? அதை சொன்னா பார்த்தீங்களா, திருமணம் கல்யாணம் என்றவனே கல்யாணமாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. மணவாளன் என்றால் மணவாளனாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒரு மணவாளன் கல்யாண பெண், கல்யாண மாப்பிள்ளை, அவர்கள் இருவரையும் சேர்த்து வைக்கக்கூடிய அந்த காரியத்தை கல்யாணம் என்று சொல்லுவார்கள் சாதாரணமாக. அந்த சேர்த்து வைக்கக்கூடிய அந்த காரியத்தை பைபிளிலேயே ஏன் இயேசு கிறிஸ்துவோடும் சபையோடும் ஒப்பிடுகிறார்? கொரிந்தியருக்கு எழுதிய 2வது நிருபம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக, பாருங்க, நான் இங்க கிளியரா இருக்க பாருங்க, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக, யாரை? உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்கிற ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒப்பு கொடுத்து விட்டேன், நியமனம் நடந்து விட்டது. அங்கே தெலுங்குல படிக்கிறீங்களா? பிரதானமோ என்றால் முடிந்து விட்டது, நியமனம் முடிந்து விட்டது, சேர்த்து வைப்பது முடிந்து விட்டது, நியமித்து விட்டார். இன்னும் ஏதோ வரப்போகிறது, இன்னும் எங்கேயோ கல்யாணம் நடக்கப் போகிறது. அதை சொன்னார், கல்யாணம் என்றால் கல்யாணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, மணவாளன் என்றால் மணவாளனாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதற்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து, மணவாளனும் மணவாட்டியும் இணைக்கக்கூடிய நாள் கல்யாணம் என்றால் மக்களையும் இயேசுவையும் இணைத்தார். எப்பொழுது இணைத்தார்? உங்களுக்காக தேவ வைராகியமான வைராகம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் உங்களுடைய கணவனாகிய கிறிஸ்துவை பற்றிய போதனையிலிருந்து விலகும்படி என்றால் நீங்கள் உங்களுடைய கணவனுடைய பேச்சை கேட்க வேண்டும். ஏவாள் தன்னுடைய கணவனாகிய ஆதாமின் பேச்சை கேட்காமல், ஆதாம் என்ன சொன்னார் ஏவாளுக்கு? அம்மா, என்னுடைய மனைவியே ஏவாளே, அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தின் கனிகளை நாம் புசிக்கக்கூடாது என்று தேவன் கட்டளையிட்டு இருக்கிறார். அதை புசித்தால் நமக்கு மரணம் நேரிடும். இதை ஆதாம் தன்னுடைய மனைவியாக ஏவாளுக்கு சொன்னார். ஆனால் ஏவாள் தன்னுடைய கணவனாகிய ஆதாமின் பேச்சை
மீறி வெளியே யாரோ ஒருவனுடைய பேச்சை கேட்டதனால் தவறு செய்து விட்டார்கள். அதே போல சபையானது தன்னுடைய கணவனாகிய என்றால் கணவனோடு ஒப்பிடுகிறார். தன்னுடைய கணவனாகிய கணவனாக நியமிக்கப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துவின் பேச்சை கேட்காமல் வேறு ஏதாவது கேட்டால் நீங்களும் கெட்டு போவீர்கள். கணவனுடைய பேச்சு எது? நம்முடைய கணவன், நானும் ஒப்பனையாக சொல்லியிருக்கேன், நம்முடைய கணவனை போன்றவர். நம்முடைய இன்னும் சொல்லப்போனா என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லுவார் இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்து அப்பாவா? என்னுடைய தம்பிகள், என்னுடைய சிநேகிதர். நீ கணவன் என்று நினைத்தால் கணவன் நான் என்றால் உங்களுக்கு தெரிகின்ற, நீங்கள் பார்க்கின்ற உறவுகளை வைத்து ஒப்பிட்டு சொல்லுகிறார். உன்னுடைய கணவனாகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரை நீங்கள் கேட்காமல் யாருடைய பேச்சோ, வெளியிலிருந்து வரக்கூடிய பேச்சை நீங்கள் கேட்டால் கெட்டு போவீர்கள். உங்களுடைய கணவனுடைய பேச்சு எதுங்க? நம்முடைய கணவனுடைய பேச்சு, நம்முடைய மணவாளனுடைய வார்த்தைகள் எது சொல்லுங்க? பைபிள். என்றால் நாம் யாருடைய பேச்சை கேட்க வேண்டும்? பைபிள், நம்முடைய கணவனுடைய பேச்சை கேட்க வேண்டும். அவருடைய பேச்சு இங்கே இருக்கிறது 66 புத்தகங்களாக. இதை ஒதுக்கிவிட்டு ஏவாளை வஞ்சித்தது போல ஒருவன் வெளியிலே இருந்து வந்து தேவன் இப்படி அப்படி என்று எவனாவது சொன்னால், இதை ஒதுக்கிவிட்டு, பைபிளை ஒதுக்கிவிட்டு, தேவன் எனக்கு இப்படி சொன்னார், தேவன் எனக்கு அப்படி சொன்னார் என்று எவனாவது சொன்னாலும் அவன்தான் திருடன், அவன்தான் சாத்தான். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்முடைய கணவனாகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளாகிய இந்த பைபிளை ஒதுக்கிவிட்டு எனக்கு வேறு விதமாக வந்தது என்று எவனாவது சொன்னாலும், அப்படிதான் சொல்லுகிறார்கள் ஒவ்வொரு ஆண்டும். தேவன் எனக்கு வெளிப்படுத்தினார், தேவன் எனக்கு சொன்னார், எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்று கண்டதையெல்லாம் சொல்லி நம்முடைய கணவனாகிய இயேசு கிறிஸ்துவின் பேச்சை படிக்க விடாமல், சிந்திக்க விடாமல், நம்மை திசை திருப்பி நமக்கு ஆசை வார்த்தைகளை காட்டி பாருங்க. தேவனுக்கு நம்ம பைபிளை படிக்கும்போது அவருடைய குமுறல் நமக்கு புரியும், அவருடைய வேதனை நமக்கு புரியும். யாராவது எந்த ஒரு போதகனாவது சபைக்கு வருகின்ற அவர்களை பார்த்து தேவனுக்கு இது வேண்டும், தேவன் இப்படிப்பட்டவர் என்றால் நாம் அப்போஸ்தலருடைய இது அப்படியே வைங்க. அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் என்ன இருக்கு? நாம் அது படிங்க, ஓப்பன் பண்ணி படிங்க. 17ஆம் அதிகாரம் 29. அவரை தழவையாகிலும் 27. தேவனாகிய தம்மை, தேவனை நாம் தேட வேண்டும், அவரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பூமியிலே நம்மை படைத்தார். தேவனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் இங்கே வருகிறோம் சபையாக. தேவனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் பிறந்திருக்கிறோம். தேவனை தெரிந்து கொள்ளுதல் என்றால் பார்க்கின்ற பறவைகளை பார்த்து தேவனை தெரிந்து கொள்ள வேண்டும், பார்க்கின்ற சூரியனை பார்த்து தேவனை தெரிந்து கொள்ள வேண்டும், பார்க்கின்ற பூமியை எதை பார்த்தாலும், எதை கேட்டாலும், எதை உணர்ந்தாலும், ஒரு மலரை பார்த்தாலும் கூட அதில் என்ன காணப்படுகிறது? ஒரு மலரிலே காலையிலே பூத்தா முட்டாக இருக்கக்கூடிய அந்த மலர் சூரியன் உதித்த உடனே பூத்து நல்ல நறுமணத்தை தருகிறது. சாயந்தரம் மறைவதற்குள்ளாக அந்த வெயிலால் வாடி உதிர்ந்து போகிறது. அதனுடைய ஆயுள் காலம் 1 நாள் என்றாலும் 2 நாட்கள் என்றாலும், குறுகிய காலமாக இருந்தாலும், அந்த குறுகிய காலத்திலே அது நல்ல நறுமணத்தை தரக்கூடிய பொருளாக இருக்கிறது. குறுகிய காலமாக இருந்தாலும் அது நறுமணத்தை தருகிறதே. நமக்கு இவ்வளவு காலத்தை கொடுத்தாரு, நம்முடைய நறுமணம் என்ன? யாருக்கு அந்த நறுமணம்? நமக்கு தானே. ஒரு மலராக இருந்தாலும், ஒரு பறவையாக இருந்தாலும், எதை பார்த்தாலும் கூட தேவனுடைய அன்பு அதிலே நமக்கு தெரியும். என்றால் நாம் சாகின்ற வரைக்கும் கூட தேவன் எப்படிப்பட்டவரோ, அவருடைய அன்பு எப்படிப்பட்டவதோ என்று தினம் தினம் ஆராய்ந்து தெரிந்து கொள்ள வேண்டியதே நம்முடைய வேலை. அதை பிறருக்கு அறிவித்து கொண்டே இருப்பதே நம்முடைய வேலை.
இதை எல்லாம் விட்டுவிட்டு சபையாக வருகின்ற அனைவரும் தங்களுடைய நிலைமையை தேவனுக்கு தெரிவிக்கிறார்கள். என்னன்னு? ஐயா எனக்கு இது இல்லை அது இல்லைன்னு. நாம் இங்கே வந்தது எதற்காக? தேவனை ஆராதிப்பதற்கு. தேவனை ஆராதிப்பது என்றால் அவரை புரிந்து கொள்வது, அவரை தெரிந்து கொள்வது. வசனத்தை கேட்கிறோம், வசனத்தில் அவரை குறித்த மேன்மைகளை நாம் உணர்கிறோம். ஓ, தேவன் இப்படிப்பட்டவரா என்று நாம் தெரிந்து கொள்வதே ஆராதனை. இன்னும் நாம் அவர்களுக்கு பிறருக்கு சொல்லி தேவனை குறித்த மேன்மையை அவர்களுக்கு அறிவிப்பதே ஆராதனை என்று அவர்கள் தெரிந்து கொள்ளுகிறார்கள். அவர்கள் தேவனை குறித்து தெரிந்து கொள்வதினால், நாமும் தேவனை குறித்து தெரிந்து கொள்வதினால் அது தேவனுக்கு மகிமை, அது ஆராதனை. ஆனால் வருகின்ற அனைவரும் கூட தங்களுடைய பிரச்சனைகள், சபையிலே பிரச்சனை, குடும்பத்திலே பிரச்சனை, சொந்த பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, கடன் பிரச்சனை, இந்த தங்களை குறித்து சொல்லக்கூடியவர்களாகவே வருகிறார்களே தவிர, போதிக்கின்ற போதகனும் கூட உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களை குறித்து ஒரு சீட்டில் எழுதி கொடுங்கள் என்று சொல்லுகிறார்களே தவிர, எந்த ஒருவரும் கூட தேவனை குறித்து தெரிந்து கொள்ளக்கூடியவர்கள், தியானிக்கக்கூடியவர்கள் இல்லை. அதுதான் வேதனை அவருக்கு. நான் எதற்காக படைத்தேன் இவர்கள் என்று. என்றால் மணவாளன் ஆகிய இயேசு கிறிஸ்து, மணவாட்டி ஆகிய சபை இருவரையும் இணைத்தார். எபேசியருக்கு எழுதிய நிருபம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து. அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும், நாம் ஒரு கிறிஸ்துவை என்றால் மணவாளனை போன்ற அந்த கிறிஸ்துவை சேராதவர்களாக இருந்தோம். நாம் நம்பிக்கை இல்லாதவர்களும், நமக்கு தேவனே இல்லாதவர்களுமாக, இந்த உலகத்திலே தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். முன்னே தூரமாக இருந்தீர்கள். தெரிஞ்ச ஒரு பெரிய ஃபேமிலி, ஒரு கணவன் மனைவி, அவங்களுக்கு எத்தனையோ பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்க, பெரிய வீடு, நிறைய இடம் இருக்குது, நல்ல செல்வம் இருக்குது, நல்ல வசதியாக இருக்குது. அந்த மூத்தவர்கள், முதலில் இருந்தவர்கள் இறந்து போனார்கள். அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஆண்களுக்கும் கல்யாணமானது, அவர்களுக்கு மனைவிகள் வந்தார்கள். அந்த வீட்டிலே பிறந்து வளர்ந்து சில பெண்கள் இருப்பாங்க. அந்த வீட்டிலேயே பிறந்து அந்த வீட்டிலேயே வளர்ந்த சில பெண்கள் இருப்பாங்க. எங்கிருந்தோ வந்த ஒரு, அந்த வீட்டின் என்ன சொல்லுவாங்க, மருமகள் பேருக்குதான் மருமகள் அப்படின்னு. மருமகள் எங்கேயோ ஒரு பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க, ஒரு காலத்தில் சோத்து கல்லாடி இருப்பாங்க. அவங்க இங்கே வந்து பிறந்து வளர்ந்த அந்த வீட்டையெல்லாம் அபகரித்து பிறந்து வளர்ந்த அந்த பிள்ளைகளை துரத்தி விட்டு அந்த வீட்டை அபகரித்து அவங்க வந்து ஆட்சி செய்வாங்க. அப்போ நான் பார்த்தேன், பிறந்து வளர்ந்ததெல்லாம் நீங்கள் இங்கே, அந்த அம்மா யாரோ இங்கேருந்து வந்தாங்க, இப்போ நீங்கள் அங்கே கஷ்டப்படுறீங்க இருக்கிறதுக்கு. அப்படி நடக்கும் உலகத்தில். நாமும் பாருங்க, இப்போ படிங்க. முன்னே தூரமாக இருந்த நீங்கள், முன்னே சோத்துக்கே லாட்டரி எடுத்த நீங்கள், முன்னே தேவனே இல்லாதவர்களாகிய நீங்கள், முன்பு எதுவுமே இல்லாத அநாதைகளாக நாதியற்றவர்களாக இருந்த நீங்கள், இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, கிறிஸ்து தாலி கட்டினால், கிறிஸ்துவின் தாலியினாலே சமீபமானீர்கள். சும்மா நானும் உருவகமாக சொல்கிறேன், கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி யாருக்கு? மணவாட்டிக்கு அளிக்கப்பட்டது. என்ன அந்த மெல்லிய வஸ்திரம்? பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. மெல்லிய வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம் அந்த மணவாட்டிக்கு கொடுக்கப்பட்டதாம். எப்படி இருக்கும் பாருங்க பைபிள். மணவாளன் அந்த மணவாட்டியை தன்னுடைய இரத்தத்தினாலே, நமக்கு இங்கெங்க தாலி கட்டுவாங்க நம்ம இந்தியாவில்,
வெளிநாட்டில் மோதிரம் போடுவாங்க. இன்னும் எங்கெங்கே என்ன இருக்கோ நமக்கு தெரியாது. இன்னும் சில பேர் வந்து காலில் கருப்பு கயிறு கட்டுவாங்க. அதுதான் அவங்களுக்கு தலை போல தெரில. இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தினால நம்மை இணைத்து கொண்டார். தன்னுடைய இரத்தத்தினால் இணைத்து கொண்டு நமக்கு ஒரு வஸ்திரத்தை கொடுத்தாராம். 16ஆம் அதிகாரம், அதே வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இதோ திருடனைப் போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடி விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். தன் வஸ்திரங்கள் என்ன? அந்த வஸ்திரங்கள் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வஸ்திரம் என்ன? அந்த வஸ்திரம் அந்த 19:8 அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதி. உன்னை எப்பொழுது நீதிமானாக மாற்றினார்? நாம் எப்பொழுது நீதிமானாக மாறினோம்? மெல்லிய வஸ்திரம் எப்பொழுது நமக்கு கொடுக்கப்பட்டது? எப்பொழுதுமா சொல்லுங்க? வெரி குட். பாவிகளாக இருந்த நாம் நல்லதை செய்வதனால் நாம் நீதிமான்கள் அல்ல. நல்லதை செய்வதனால் நாம் நீதிமான்கள் அல்ல. நம்மை நீதிமான்கள் என்று எதற்காக சொல்லுகிறார்? ஆபிரகாம் எப்பொழுது நீதிமானாக மாறினார்? தேவனை நம்பினதினால், விசுவாசத்தினால் நீதிமானானார். நாம் ஏதோ நீதியின் கிரியைகளை செய்ததான் நீதிமான்கள் அல்ல. தேவனை நாம் நம்பினோம், நாம் பரிசுத்தவான்கள். தேவனை நாம் நம்பினோம், நாம் நீதிமான்கள். நம்பி என்ன செய்தோம்? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றபோது நம்மை பரிசுத்தவானாக மாற்றினார், நீதிமானாக மாற்றினார் என்றால் அப்பொழுது நமக்கு என்ன கொடுக்கப்பட்டது? இப்போ படிங்க 8ஆம் வசனம் 19:8 வெளிப்படுத்தின விசேஷம். சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அவளுக்கு அளிக்கப்பட்டது என்றால் கல்யாண விருந்து. உனக்கு கல்யாண விருந்து. அந்த விருந்துக்கு அநேகர் வருகிறார்கள். அது செழுமையான விருந்து, ஊன் நிறைந்த விருந்து. நாம் இணைக்கப்பட்டோம் இயேசு கிறிஸ்துவோடு. நமக்கு கொடுக்கப்பட்டது வஸ்திரங்கள். அந்த விருந்திலே பங்கு பெறுகிறவர்கள் பாக்கியவான்கள். பழைய பாட்டில் ஒரு வசனத்தை பார்த்து இங்கே வரலாம். ஒரு யாகத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் கர்த்தர். அது மிகப்பெரிய யாகம். அந்த யாகம் செப்பனியா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் ஆகிய ஆண்டவருக்கு முன்பாக மௌனமாயிருங்கள், கர்த்தருடைய நாள் சமீபமாயிருக்கிறது. கர்த்தர் ஒரு யாகத்தை ஆயத்தம் பண்ணி அதற்கு விருந்தாளிகளை அழைத்திருக்கிறார். தேவன் ஏற்படுத்தியிருக்கிற யாகம், தேவன் ஏற்படுத்தியிருக்கிற விருந்து, தேவன் ஏற்பாடு செய்திருக்கின்ற உபசரிப்பு. என்ன அந்த உபசரிப்பு? அவர் கொடுக்கின்ற போஜனம் எது? அவர் கொடுக்கின்ற விருந்து எது? நம் கண்ணெதிரே இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரமே, அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தமே. இதில் யார் பங்கு பெறுகிறார்களோ அவர்கள் உயிரோடு இருப்பார்கள், செத்தாலும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இதில் பங்கு இந்த யாகத்திற்காக தான் இயேசு கிறிஸ்துவானவர் அநேக நாட்களாக எதிர்பார்த்தார். இதற்காக நான் மிகவும் ஆவலோடு இருந்தேன் என்று சொல்வார் சீஷர்களை பார்த்து. இதை கொடுப்பதற்கு, அவருடைய சரீரத்தை கொடுப்பதற்கு, அவருடைய இரத்தத்தை கொடுப்பதற்கு. இதில் யாரெல்லாம் பங்கு பெறுகிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள். பங்கு பெறக்கூடியவர்களுக்கு இருக்க வேண்டிய தகுதி, மெல்லிய வஸ்திரம் தரித்திருக்க வேண்டும். அவர்கள் மெல்லிய வஸ்திரம் தரித்திருக்க வேண்டும் என்று சொன்ன உடனே உண்மையாக வெள்ளை சாரி கட்டின்னு வருவாங்க. ஆம்பளை ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வருவாங்க, ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷர்ட்டில். அது என்ன போட்டிருக்கு? மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்கள் என்றால் யார் அவர்கள்? என்னது? நீதி, அவர்களுடைய நீதிகள். அவர்கள் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இதில் பங்கு பெற வேண்டும் என்றால் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே யார் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறார்களோ அவர்களே பங்கு பெற வேண்டும். ஒரு ஓமையை சொல்லும்போது இயேசு கிறிஸ்து, ஒரு ராஜா மிகப்பெரிய விருந்தை ஏற்பாடு செய்திருப்பார். அந்த விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் யாருமே அதற்கு வரமாட்டார்கள் அந்த விருந்துக்கு. அப்பொழுது அந்த எஜமானன் சொல்லுவான், ராஜா சொல்லுவான், நீ திரு முனையிலே போ, ஊருக்கு வெளியிலே போ, வேலைக்கு அப்பாலே போ, எங்கெல்லாம் யாரெல்லாம் உனக்கு உன்னுடைய கண்ணுக்கு படுகிறார்களோ அவர்கள் எல்லாம் அந்த விருந்துக்கு அழைத்து கொண்டு வா
என்று சொல்லும்போது நிறைய பேர் வருவாங்க. அநேகர் வந்து அந்த விருந்துக்கு அமருவார்கள். அப்பொழுது அந்த ராஜா எல்லாரையும் பார்த்து அதிலே ஒருவனை கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒருவனை பார்த்து, ஏனைய அவனுக்கு கல்யாண வஸ்திரம் இல்லை என்று சொன்னபோது அவன் மௌனமாக இருப்பான். அப்பொழுது அவனை பார்த்து, இவனை பிடித்து கொண்டு போய் ஒரு என்னது இருட்ட அறையிலே கொண்டு போய் விடுங்கள், இவனை வாதிக்கிற ஒரு இடத்துல போய் இவனை கொண்டு போய் விடுங்கள். எதற்கு? இவன் அந்த விருந்துக்கு வரும்போது உடுத்து கொள்ளக்கூடிய அந்த வஸ்திரத்தை அவன் உடுத்து கொள்ளாமல் வந்ததினால் அந்த தண்டனை என்றால், இந்த விருந்துக்கு நாம் வந்து இந்த விருந்திலே நாம் பங்கு பெற வேண்டும் என்றால் என்ன வஸ்திரம் தரித்திருக்க வேண்டும்? ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்திருக்க வேண்டும். ரட்சிப்பின் வஸ்திரம் என்றால் ஞான ஸ்நானம் பெற்றிருக்க வேண்டும். ஞானம் ஸ்நானம் பெற்றவர்களே இந்த விருந்திலே பங்கு பெறுவார்கள். கல்யாண விருந்து என்றால் ஏதோ பரலோகத்திலே அடுத்த ஜன்மத்தில் நடக்கக்கூடியதல்ல. கல்யாண ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்து என்றால் இதுதான். அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்றெழுது என்றான். இதற்கு வந்தவர்கள் பாக்கியவான்கள். இப்படியாக ஒப்பிட்டு சொல்லுகிறாரா? யாரை? நம்மை மணவாட்டி கல்யாணத்திற்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கின்ற நல்ல அலங்காரமாக தன்னை அலங்கரித்து கொண்டு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பெண், ஒரு கன்னி பெண், கற்பு கலையாத பெண் நம்மை ஒப்பிட்டு பேசும்போது இதே பெண்ணை இன்னொரு விதமாக ஒப்பிடுவார். அது அடுத்த அதிகாரம் பாருங்க, 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவி. ஆட்டுக்குட்டியார் இங்கே இயேசு கிறிஸ்து. ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவி யார்? சபை. ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு மனைவியை, நாம் தான் மனைவி நாம் உருவகம். மனைவினா பொண்டாட்டி என்று நினைச்சுக்காதீங்க. உருவகமாக கணவன் மனைவி உறவு எப்படிப்பட்டதோ அப்படியாக ஒன்றாக இருக்கக்கூடியவர்கள். கணவன் மனைவி இருவர் அல்ல, ஒருவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பைபிளில். அந்த ஒருமையை காட்டுவதற்கு தான் சொல்லப்படுகிறது. யார்? கணவன் மனைவி இருவர் அல்ல, ஒருவர் என்று. அந்த ஒற்றுமையை காட்டுவதற்கு ஒப்பிடுகிறார். இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி எதை காட்டுறாரோ பாருங்க. ஒரு நகரத்தை, ஒரு சிட்டியை காட்டுறாரு. ஒரு ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காட்டுகிறேன் என்று சொல்லி எதை காட்டுகிறார்? நகரத்தை காட்டுகிறார். பெரிய அந்த நகரம் எப்படிப்பட்டது, எத்தனை உயர்ந்தது, அதில் எப்படிப்பட்ட அலங்காரம் எல்லாம் இருக்கிறது. அதில் அந்த நகரத்திலே சாலைகள் எல்லாம் தங்க சாலைகள், முத்துக்கள், வஜ்ரம், மைடூரியம் இப்படியெல்லாம் பதிக்கப்பட்ட அந்த நகரம். மணவாட்டியை காட்டுகிறேன் என்று சொல்லி யாரை காட்டுகிறார்? இங்கே நகரத்தை காட்டுகிறார். 21ஆம் வசனம். 12 வாசல்களும் 12 முத்துக்களாயிருந்தன. 12 வாசல்களும் 12 முத்துக்களாயிருந்தன. ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தாயிருந்தன. நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கு போல சுத்த பொன்னாயிருந்தது. எது? மணவாட்டியை காட்டுகிறேன் என்று சொல்லி நகரத்தை ஏன் காட்டுகிறார்? ஒப்பனை, உருவகம். நாமே நம்மை ஒரு நகரமாக, நம்மை ஒரு தேசமாக, நம்மை ஒரு மணவாட்டியாக, நம்மை ஒரு காதலியாக, நம்மை ஒரு நண்பனாக, நம்மை ஒரு மகனாக, நம்மை ஒரு மகளாக எப்படியெல்லாம் நம்மை வர்ணித்து ஒப்பிட்டு காட்ட வேண்டுமோ அப்படியெல்லாம் ஒப்பிட்டு காட்டுகிறார். இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் ஏதோ இனிமேல் தான் நடக்கப் போகிறது கல்யாணம் நமக்கு இயேசு கிறிஸ்துவோடு என்று தவறாக புரிந்து கொண்டு பைபிளை மக்கள் மத்தியிலே ஏளன பேச்சாக மாற்றிவிட்டார்கள். இன்றைக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. ஒரு பெண், அவங்க ஃபேமிலி கதறாங்க, தாம்பரத்தில் ஏதோ வச்சிருச்சு. இந்த பொண்ணுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சான்னு தெரியலப்பா, இயேசு கிறிஸ்துவ தான் என் புருஷன், அவர் வந்த பிறகு நான் வந்து அவர் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு. அந்த சர்ச்சில் இருக்காங்க, அங்கேருந்து வரமாட்டேன்றாங்க அப்படி சொல்லி நியூஸு. இதை படிக்கின்ற அந்நியர்கள் என்ன நினைப்பாங்க? பைபிளை பற்றி
பைபிளிலே சொல்லப்பட்டு இருக்கின்ற இந்த வார்த்தைகளை தவறாக புரிந்து கொண்டு தவறாக சொல்லி மக்களை ஏமாற்றுகின்ற இந்த இப்படிப்பட்ட போதகர்களிடமிருந்து நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்வதற்கு தான் இப்படிப்பட்ட வேதாகம வகுப்புகள். ஆகவே மணவாட்டி என்றால் சபை, மணவாளன் என்றால் இயேசு கிறிஸ்து. அந்த கல்யாண விருந்து என்றால் இப்பொழுது நாம் எடுத்துக்கொள்ளப் போகின்ற இந்த விருந்து இயேசு. அந்த விருந்திலே எதை கொடுக்கிறார் என்றால் இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய சரீரத்தையே, தன்னுடைய உயிரையே, தன்னுடைய இரத்தத்தையே கொடுத்திருக்கிறார். அதே நாம் ஒப்பனையாக ஒரு அப்பமாக எடுத்துக்கொள்ளுகிறோம் அவருடைய சரீரத்தை, திராட்சை ரசமாக இரத்தத்தை ஒப்பிட்டு நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம் இதை விருந்தாக. ஏன்? அவரோடு நம்மை இணைக்கக்கூடிய ஒரு ஊமையாக நாம் இதை நாம் கடைபிடிக்கிறோம். ஆகவே கல்யாணம் என்றால் ஏதோ பரலோகத்தில் இனிமேல் தான் நடக்கும் அப்படி அல்ல. பரலோகத்தில் என்ன நடக்கும் என்றால் நம்மை தேவனுக்கு ஒப்பு கொடுப்பார். அது கடைசியாக பார்த்து முடிச்சிடலாம். கொரிந்தியருக்கு எழுதிய முதலாவது நிருபம் 15ஆம் அதிகாரம். கொரிந்தியருக்கு எழுதிய முதலாவது நிருபம் 15ஆம் அதிகாரம் 24. கொரிந்தியருக்கு எழுதிய முதலாவது நிருபம் 15ஆம் அதிகாரம் 24. முடிவு உண்டு. இந்த உலகம் முடிந்த பிறகு என்ன நடக்கும்? கல்யாணம் காட்சியெல்லாம் கிடையாது. அப்பொழுது அவர் எல்லாவற்றையும் அழித்துவிட்டு தேவனும் பிதாவுமாக இருக்கக்கூடிய அவருக்கு நம்மை, ராஜ்யத்தை, சபையை, மணவாட்டியை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து இவரும் தேவனுக்கு கீழ்ப்பணிந்திருப்பார். இது முடிவு. அங்கே போய் ஏதோ கல்யாணம் நடக்கும், அங்கே ஏதோ மொய்யில் எழுதுவாங்க, அங்கே ஏதோ பிரியாணி கொடுப்பாங்க, விருந்து, இதெல்லாம் கிடையாது. எப்போ பார்த்தாலும் தீனி கல்யாணம் தான். ஆகவே பைபிளை தவறாக புரிந்து கொள்ளாமல் அதனுடைய கருத்தை நாம் கவனமாக யோசிக்கணும். ஓகே.